இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையோ ப்ரையாரிட்டி கொடுக்காம இவர் பாட்டுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இல்லை. இவர் 2 வருஷமாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இல்லை, பசங்க அவங்க கூட இல்லைன்னும் போது அவங்களுக்கான விஷயங்கள் என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கான அட்டென்ஷன் என்ன தேவைப்படுது அப்படின்னு அவர் அப்பயே உட்காந்து பேசியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த லைஃப்பில் அதுக்கு மேலே பிடிமானம் இல்லைன்னு தோணுச்சுன்னா அழகாக ஒரு டிவோர்ஸை கொடுத்துட்டு அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். டிவோர்ஸும் கொடுக்காம சேர்ந்தும் வாழாமல் அதுக்கு ஒரு சார்ட் அவுட்டும் பண்ணாமல் அதை வந்து அப்படியே வந்து போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு ஒரு கோவம் வரும், ட்ரிகர் ஆகலாம். சோஷியல் மீடியாவில் இப்படி வந்து த்ரிஷா அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் வரும்போது நம்மளுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குழந்தைங்களுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம லைஃபுக்கான அந்த வேல்யூவை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இதை அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை யோசிக்காமல் அதை அப்படியே வச்சிருக்கிறது அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை ஹர்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னும் போது இப்போ இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த கேஸை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இது இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது அவங்க தரப்புக்கான நியாயம். இதில் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து எல்லா மேரேஜ் லைஃப்லையுமே இது எல்லாருமே கோத்ரூ பண்ணுறது தான். நம்ம அம்மா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னும் போது அந்த நான் சொன்ன